நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுபா, சுபா, சாப்பிட்டியாமா? அப்போ இன்னும் சாப்பிடல? சாப்பிடுறேன்ப்பா. இப்படியே எத்தனை நாள் தாண்டா இருக்க போற? முடியலப்பா, கஷ்டமா இருக்கு. கஷ்டமா தான் இருக்கும், வேற வழி இல்லடா. கிராஸ் பண்ணி தான் ஆகணும். நான் சாகுற வரைக்கும் உங்க அம்மா என் கூடவே வருவான்னு நினைச்சேன். இடையிலே போயிட்டா. ஷாக்கா தான் இருந்துச்சு. ஆனா அதை தாண்டி நான் வாழலையா? இல்ல அம்மா இல்லாம நீங்களும் தான் இருக்கலையா? எதிர்பாராததெல்லாம் நமக்கு நடக்கிறப்பதான் நம்ம மனசை ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும் சுபா. அம்மா, ஆபீஸ் போலையா? எத்தனை நாள்மா இப்படி லீவ் போட்டு இருக்க போற? இப்படி தனியா வீட்டுல உட்காந்து யோசிச்சாலே உடம்புக்கு ஏதாவது ஆயிரும்டா. சரி, நீ முதல்ல ஆபீஸ் கிளம்பு. அப்பா, நான் இனி ஆபீஸ் போலப்பா. ஏண்டா? என்னால அங்க போக முடியாது. ஏமா, விக்கி ஞாபகம் வரும்னு யோசிக்கிறியா? வீட்டுல இருந்தாலும் நீ அவனை பத்தி தான் யோசிக்க போற. இப்படி பயந்து எத்தனை நாள்மா இருக்க முடியும்? ஆமாண்டா. அம்மா, அவன் இல்லாத ஆபீஸ்ல நீ வேலை செஞ்சு பழகிக்க. வேற வழி இல்லடா. பயப்படுற விஷயத்தை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அப்பா, உன் நிலைமை புரியுதுடா. உங்க 2 பேருக்கும் கல்யாணம்னு ஆபீஸ்ல எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்திருப்பீங்க. இப்ப அதை பத்தி அவங்க பேசுவாங்க, அப்படித்தானே? பேசட்டும் சுபா. எத்தனை நாள் அப்படி பேசுவாங்க? 2 நாள், 3 நாள்? பேசி முடிச்சு அமைதியாயிருவாங்கடா. இப்படி பயந்தா எதுவுமே பண்ண முடியாதுமா. நீ இதுல ஒரு தப்பும் பண்ணல. நடக்கணும்னு இருந்திருக்கு, நடந்துருச்சு. இதுக்கு நீ ஏண்டா பயந்து ஒளியிற? கிளம்புடா, கிளம்பு. வெளியே போய் 4 பேரை பார்த்து ஆபீஸ் வேலை நீ பிஸியானா தான் நீயும் சரியாக முடியும். கிளம்புமா. சுபா, என்னம்மா இப்படியே கிளம்புற? இப்படி வேண்டாண்டா. உனக்கு ஒண்ணும் நடக்கலடா. நீ எப்பவும் போல பளிச்சுன்னு ஆபீஸ் கிளம்பு. போ. அப்பா, அப்பா சொல்றேன்ல, கேளுமா. போ.
இன்னைக்கு மட்டும் இல்ல, டெய்லி இப்படிதான் இருக்கணும். அம்மா, நம்ம டயர்ட் ஆக்குற, ஏண்டா வாழறோம்னு யோசிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்குமா? அப்படியே உட்காந்துட்டா ஒண்ணுமே பண்ண முடியாதுடா. வாழ்றதுக்கான காரணங்களை நம்ம தான் தேடணும். எல்லாம் சரியா போயிடும்டா. எல்லாத்தையும் நீ கிராஸ் பண்ணி போயிடுவடா. சரி, நான் வரேன்ப்பா. அம்மா, சாப்பிட்டு போடா. அப்பா வேண்டாம், கொஞ்சம் சாப்பிட்டு போமா. ப்ளீஸ்ப்பா, வேண்டாம். சரி, லஞ்சு கண்டிப்பா சாப்பிடணும். நான் ஃபோன் பண்ணுவேன். என்னண்ணா போன் எடுக்கலையா? தெரிஞ்சது தானே, எடுக்கல. உன் போனை கொடு. ஹலோ. என்னம்மா, என் நம்பர்ல இருந்து ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டியா? சாரி, பார்க்கல. பார்க்கணும். தேவராஜ் ஃபோன் பண்ணா பார்க்கணும், இல்லைன்னா தேவராஜுக்கு பிடிக்காது. பொண்ணுங்க கிட்ட கோவப்படக்கூடாதுன்னு அன்னைக்கு உன் வீட்டில் பார்க்கும்போது தான் நினைச்சேன். அதுக்குள்ள நானே மறந்துட்டேன் பாரு. உன் வீட்டு பக்கமாக தான் வந்தேன். அதான் உன் ஞாபகம் வந்துச்சு. நான் வீட்டில் இல்லை. எனக்கும் தெரியும், நீ ஆபீஸ்ல இருப்பேன்னு பசங்க தான் சொன்னாங்க. அதுக்கு என்ன, ஆபீஸ் வந்துட்டா போச்சு. அங்க வந்தா உன்னை பார்க்கலாம்ல. இல்ல, ஆபீஸ்லாம் வராதீங்க ப்ளீஸ். பணம் வாங்கும் போது பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்றது, பணம் வாங்கினதுக்கு அப்புறம் பார்க்க வேண்டாம்னு சொல்றதா? என்ன மகா? சரி, வரல விடு. உனக்கு ஆபீஸ் எப்போ முடியும் சொல்லு? ஏன்? கேள்வி கேட்டா பதில் தான் சொல்லணும், இன்னொரு கேள்வி கேட்க கூடாது. ஆபீஸ்ல உனக்கு எப்ப வேலை முடியும்னு கேட்டேன். ஈவினிங் 6 o'clock. பொண்ணுங்களை 6 மணி வரைக்குமா வேலைக்கு வச்சிருக்கிறான் விக்னேஷ்? நாட்டில் என்னெல்லாம் நடக்குதுன்னு பாரு. 6 மணினா நமக்கு லேட்டு. ஒரு 5 மணிக்கெல்லாம் அந்த பக்கம் வர்றேன், நீ ரெடியா இரு. எதுக்கு? வேற எதுக்கு கூப்பிடுவாங்க? உன்னை பார்க்க தான். என்ன, ரெடியா இருக்கியா? இல்ல, நான் எங்கேயும் வரல. வர்றியா இல்லையான்னு நான் கேட்கவே இல்லையே. நீ வரணும். தேவராஜ் நினைச்சா நீ வரணும், அவ்வளவுதான். அன்னைக்கே பார்த்தேன், நீ நல்ல நல்ல புடவையா கட்டுற. சாயங்காலம் அப்படியே கடை பக்கம் போய் கொஞ்சம் புடவை வாங்குறோம். வீட்டில் கொஞ்சம் லேடிஸுக்கு வாங்க வேண்டியது இருக்கு. அப்படியே உனக்கு 2 புடவை வாங்கிக்க. அப்படியே நாம கொஞ்சமா வெளியே போயிட்டு நானே உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன். ஹலோ, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பணம் கடன் வாங்கினா நீங்க சொல்ற எல்லாமே நான் கேட்கணுமா? என்னம்மா இவ்வளவு சவுண்டு? தப்பாச்சே. பாருங்க, இப்படி ஃபோன் பண்ணி அங்க வா இங்க வான்னு கூப்பிடுறது, வீட்டுக்கு வரதெல்லாம் என்கிட்ட வேணாம். இவ்வளவு ரோஸ் இருக்கிறவ கடன் வாங்கியிருக்க கூடாது கண்ணு. சாயங்காலம் நீ வர்ற, சரியா? முடியாது, நான் எங்கேயும் வரமாட்டேன். நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் நான் இல்ல.
வட்டி ஒழுங்கா கொடுக்க முடியாத உனக்கெல்லாம் எதுக்கு இவ்வளவு கோவம்? தேவராஜ் பணத்தை வச்சுக்கிட்டு தேவராஜ் சொல்றத கேட்க மாட்டேன்னு சொல்றது ரொம்ப தப்புமா? ஒழுங்கா பணத்தை வட்டியோட திரும்ப கொடுக்கிற, இல்லன்னா நான் சொல்றத செய்யற. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீட்டிங் தானே, இதோ ரெடி ஆயிடுறேன். இல்ல, அதுக்கு டைம் இருக்கு. அப்படியா? ஈவினிங் 5 o'clock தான் மீட்டிங். ஓ ஓகே. அர்ஜென்ட்டா ஒரு ஹெல்ப் வேணும். ஃபர்ஸ்ட் உட்காருங்க. சொல்லுங்க. டோன்ட் ஹெசிடேட் மகா, டெல் மீ. இல்ல, கடன் வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கணும்னு தோணுது. இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கின பணமா? ம். என்ன, ஏதாவது பிரச்சனை பண்றாங்களா? இல்ல, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அன்னிக்கே சொன்னேன் மகா, தேவராஜ் கிட்டலாம் பணம் வேணாம், நானே தரேன்னு. நீங்கள் தான் நான் சொன்னது கேட்கவே இல்லை. சொல்லுங்க, இப்போ நான் என்ன பண்ணணும்? இல்ல, அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும். வேற யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல. இப்போ நான் பணம் தரணும், அவ்வளோதானே? இந்தாங்க. இதுக்கே மகா எவ்வளோ யோசிக்கிறீங்க? எவ்வளோ வேணும்னு மட்டும் சொல்லுங்க. கடனா கொடுத்தா போதும். கடனா? ஆமா, சேலரியில நீங்க எடுத்துக்கிற மாதிரி. சாரி, என்னால் முடியாது. உங்களுக்கு நான் கடன் கொடுக்க முடியாது. சாரி. இல்ல, நான் திருப்பி கொடுத்துருவேன். அதனால தான் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறேன். எனக்கு பணம் வேணும், கொடுங்கன்னு கேட்டால் எவ்வளோ வேணால் தரலாம். கடன் கொடுங்க, திருப்பி கொடுக்குறேன்னு யாரோ மாதிரி கேட்டால் எப்படி? பிளாங்க் செக். நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். என் மேலே உங்களுக்கு உரிமை இருக்குன்னு நினச்சா இந்த செக் எடுத்துக்கோங்க. அப்படி உரிமை இல்லைன்னு நினச்சா எடுத்துக்க வேண்டாம். மகா, வேண்டாம்மா. தேவராஜ் பற்றி எனக்கு நல்லா தெரியும் மகா. பணம் விஷயத்தில் கரெக்டாக இருப்பார். எதுக்கு தேவையில்லாமல் அவர்கிட்ட போய் எக்ஸ்கியூஸ்லாம் கேட்டுக்கிட்டு. செக் எடுத்துக்கோங்க. உங்கள் பிரச்சனையும் தீர்ந்தது, என் மேலே உரிமை எடுத்துக்கிட்டு தான் நினச்சி நானும் சந்தோஷப்பட்டுப்பேன். மகா, செக் எடுத்துக்கிறது உங்கள் இஷ்டம். இதுக்காக ஆஃபீஸ் வரணுமான்லாம் யோசிக்க வேண்டாம். எப்பவும் போல் வரலாம். ஒர்க் வேறு, ரிலேஷன்ஷிப் வேறு. மகா, செக்கை மறந்துட்டீங்களா? இது உங்களுக்கு எப்போனாலும் தேவைப்படும்னு சார் உங்களுக்கு கொடுக்க சொன்னாரு.
எங்க போற? எங்க போனா உங்களுக்கு என்ன? எங்க போறீங்கன்னு கேக்குறேன். உன்னதான் கேக்குறேன். எங்க போறீங்க? வெளிய போறோம். வாசல் வழியா வெளியே தான் போக முடியும்னு எனக்கு தெரியும். எங்க போறேன்னு கேட்டேன். எதுக்கு இப்படி क्वेश्चन பண்றீங்க? நீ வெளியே போனா எங்கன்னு கேட்காம போ சொல்றதுக்கு நான் எதுக்குமா அப்பா? ஆமா, பெரிய அப்பா. பெரிய அப்பாவோ சின்ன அப்பாவோ கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்லலையா? ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன். எந்த ஃப்ரெண்டு? காலேஜ் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு. அதான் காலேஜ்லயே பாத்திருப்பிய. அப்புறம் என்ன? ஐயோ, இப்படி क्वेश्चन பண்ணி டார்ச்சர் பண்ணாதீங்க. எங்க போறேன்னு ஒரு கேள்விதானமா கேட்டேன். அதுக்கு பதில் சொன்னா நான் ஏமா இவ்வளவு பேசுறேன்? ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி, அதுக்கு போறேன். எந்த ஃப்ரெண்டு? ஃப்ரெண்ட் என்ன ஃப்ரெண்ட்? பேர் இருக்கும்லம்மா. குணாவுக்கு பர்த்டே. அங்கதான் போறோம். போதுமா? எங்க வச்சு பர்த்டே? வீட்லயா? இல்ல. அப்புறம் ஈசிஆர்ல ஒரு கெஸ்ட் ஹவுஸ். நீ உள்ள போ. உள்ள போ. நான் பார்ட்டிக்கு போகணும். ஈவினிங் மேல ஈசிஆர்ல எந்த பார்ட்டிக்கு நீ போவேனா? அத நீங்க மட்டும் டிசைட் பண்ண போதுமா? வேற யாருமா சொல்றது? ஏன் ஃப்ரெண்ட் பார்ட்டிக்கு நான் தான் டிசைட் பண்ணனும். அதுக்கு உனக்கு இன்னும் வயசு வரல. உள்ள போ. இதெல்லாம் டூ மச். எந்த வீட்லயும் இந்த மாதிரி எல்லாம் பண்றது இல்ல. அதத்தாமா நானும் சொல்றேன். சொல்லாம கொள்ளாம இப்படி பார்ட்டிக்கு போறது எந்த வீட்லயும் நடக்காது. ஆமா, நீங்க தான் சொல்றீங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல யாரும் எதுவும் கேக்குறது இல்ல. இந்த வீட்ல நான் கேட்பேன். நீ ஆறு ஆட்டத்துக்கெல்லாம் கூட ஆட முடியாதுங்கறா. அப்பா நான் பாசம் காட்ட மட்டும் இல்ல, தேவையானா கண்டிக்கணும். அத செய்யலன்னா இந்த வீட்ல நான் இருந்து எதுக்கு? இங்க பாரு, நீ உள்ள போ. அங்க எல்லாரும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. பண்ணட்டும். போன் பண்ணி வரலன்னு சொல்லு. நீ எங்கேயும் போக வேணாம். அவ்வளவுதான். இனி இத பத்தி பேசவும் வேணாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சொல்லுந்திரா, கிளம்பிட்டியா? இல்ல. ஏன் இன்னும் மேக முடியலையா? அப்பா போ வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஏனா? உன்னோட பர்த்டே பார்ட்டிக்கு போறேன்னு சொன்னா போ வேண்டான்னு சொல்லிட்டாரு. நீயும் சரின்னு உட்காந்துட்டியாக்கும். வேற என்ன பண்றது குணா? லூசாந்திரா நீ. இப்ப நீ எதுக்கு என்ன திட்டுற? அவருக்கு தான் என்ன கண்டாலே பிடிக்காதே. அவர்கிட்ட போய் ஏன் பர்த்டே கிளம்புறேன்னு சொன்னா எப்படி விடுவாரு? குணா, நான் கிளம்புறப்போ அத்தனை கேள்வி கேக்குறாரு. வீட்ல இருந்து எங்கேயும் போக வேண்டாம்னு சொல்லிட்டாரு. நான் என்ன பண்றது சொல்லு? நீ ஒன்னும் பண்ண வேணாமா, ஜாலியா வீட்ல படுத்து தூங்கு. இப்ப எதுக்கு நீ என்கிட்ட கோச்சுக்கிற? பின்ன என்னந்திரா, உனக்காக இங்க எவ்வளவு பிளான் பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா? உனக்காக தான் இங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நீ வரலன்னு சொன்னா நான் என்ன பண்றது? புரியுது குணா, ஆனா நான் அவரை மீறி என்ன பண்ண முடியும்? கரெக்ட் இந்திரா, உனக்கு அவர் தானே முக்கியம். அவர் சொல்றதையே கேட்டு நீ அங்கேயே இரு. நான் எப்படி போனா உனக்கு என்ன? ஏன் இப்படி எல்லாம் பேசுற குணா? பின்ன இந்திரா, நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சு இதான் இந்திரா என்னோட ஃபர்ஸ்ட் பர்த்டே. எவ்வளவு ஆசையா பிளான் பண்ண தெரியுமா? ஒரே ஃபோன் கால்ல வரலன்ட்ட. சரி பரவாயில்ல விடு இந்திரா, பார்ட்டியை கேன்சல் பண்ணிடலாம். பசங்களாம் அசிங்கமா பாப்பானுங்க, பார்த்தா பாக்கட்டும், உனக்கு என்ன? குணா, சாரி குணா. ஒன்னும் பிரச்சனை இல்ல இந்திரா, 2 பாட்டில் உள்ள விட்டா எல்லாம் சரியாயிடும். ஹே, நீ குடிக்க போறியா? ஆமா, வேற என்ன பண்றது? வேணாம் குணா. சாரி இந்திரா, நீ வரலன்னு சொன்னதும் நான் ஓகே சொன்னல. இப்போ நான் குடிக்க போறேன், நீ ஓகே சொல்லணும். ஓகே? எனக்கு நீ குடிக்கிறது பிடிக்கல. நான் குடிக்க கூடாதுன்னு நினைச்சா நீ கிளம்பி வா. எப்படி முடியும் குணா? சரி விடு, நான் குடிச்சிட்டு போறேன், அவ்வளவுதானே. விடியற வரைக்கும் குடிச்சா எல்லாம் சரியாயிடும். ப்ளீஸ் குணா, வேண்டாம். சரி விடு, நான் உன்னை கம்பல் பண்ணல. நான் பசங்கிட்ட போய் பார்ட்டி கேன்சல் பண்றேன்னு சொல்லிடுறேன். இந்த பாட்டிலோட செட்டில் ஆனதான் இந்த நைட் என்னால கிராஸ் பண்ண முடியும்.
வைக்கிறேன் பாய். குணா ஒரு நிமிஷம். One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. அது குணா. சொல்லுந்திரா. நான் வரேன் குணா. வரலன்னு சொன்ன? இல்ல, நான் வரலன்னா நீ குடிப்பா. நீ குடிக்க கூடாது. நான் அதனால உடனே வரேன். உங்க அப்பாட்ட என்ன சொல்ல போற? அத நான் பாத்துக்கிறேன். நான் வரேன். நீ குடிக்காத ப்ளீஸ். எனக்காக நீ இவ்ளோ ரிஸ்க் எடுத்து வரும்போது உனக்காக நான் அது கூட பண்ண மாட்டேன் நந்திரா. சரி, நேர்ல பார்க்கலாம். பாய். ஓகேந்திரா, பாய். என்ன கண்ணு கிளம்பவானா? அப்பா இருக்காரே. அவர்தான் வெளியே கிளம்பி போயிட்டாரே. கிளம்பிட்டாரா? நாங்கள் ரொம்ப நேரமாக வெளியில் காத்துனே கிடந்தோம். நைனா வந்து குரல் கொடுத்த உடனே நீ பம்மின்னு உள்ளார போய் குந்தினியா? இதில் போகிறதா இல்லையான்னு ஒன்றுமே தெரியல. இல்ல, எப்படியாவது போகணும். போகலன்னா தம்பி வருத்தப்படும் இல்லம்மா. அப்பா வரத்துக்குள்ள எப்படியாவது கிளம்பிடணும். ஆனா எப்படி போறதுன்னு தான் தெரியல. அதான் குணா தம்பி வண்டி அமைச்சுக்குதுல்ல. அப்படியா? இது எப்போ? வண்டி வந்து 2 மணி நேரம் ஆச்சுமா. அதை போக சொல்கிறதா நிற்க சொல்கிறதா யோசிச்சுக்கினே இருந்தேன். சரி, கிளம்பலாமா? ஹே பப்ளி மாஸ், ஃபேமிலியோட எங்கே கிளம்பிட்டீங்க? ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி, அதான். ஓகே ஓகே, என்ஜாய். சரி வாங்கம்மா. பாய் மாம்ஸ்.